ஹாய் வணக்கம். நான் உங்க திருப்பூர் இலக்கியாங்க. இந்த நாள என்னால மறக்கவே முடியாது. ஏன்னா, இன்னைக்கு என்னோட பையனோட பிறந்த நாளு. என்னோட குழந்தைய குடுக்கும்போது நான் எவ்வளோ சந்தோஷமா வாங்கியிருப்பேன் நெனச்சு பாருங்க ஒரு தாயா. ஆனா, இன்னைக்கு கருணையோட இறந்த நாள். இத என்னோட லைஃப்ல இனிமே மறக்க முடியாதுங்க. நேத்துலருந்து என் பையனுக்கு ஒரு ஸ்வீட் வாங்கி குடுக்கல, கேக் எதுவுமே நான் குடுக்கல. ஏன்னா, நேத்து நான் அப்செட்டா இருந்தத பார்த்துட்டு நாங்க எப்பவுமே நைட்ல கேக் வெட்டுவோம். அது கூட நான் வெட்டலங்க. நான் கருணையோட அப்டேட் உங்களுக்கு ஆரம்பத்துலருந்து ஏன் குடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பையிலேருந்து ஒரு அம்மா இவனோட வீடியோவ பார்த்துட்டு நான் ஹெல்ப் கேட்டு போட்டேங்க. போட்டு 2, 3 நாள்லயே அவங்க நான் பார்க்குறேன்ப்பா, என்னனாலும் நான் பார்க்குறேன், நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு, இவனுக்கு இதுவரைக்கும் மருத்துவ செலவு, டெத் ஆன வரைக்கும் அவங்களே பில்லெல்லாம் கட்டிட்டாங்க. அதனால இவனோட அப்டேட் நான் குடுக்கல. பட் அவங்க கேட்கறதுனால தான் நான் வீடியோ எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்றப்போ, உங்களுக்கும் நான் வீடியோ போஸ்ட் பண்ணேன். அவங்க வீடியோ அப்பப்போ கேட்பாங்க. அதனால தான் இவனோட வீடியோ எடுத்தேன். இன்னைக்கு நேத்தே எனக்கு உடம்பு சரியில்ல. அவன் இறந்து இறந்து போற சிச்சுவேஷன்ல இருந்தான். ஏன்னா, எவ்வளோதான் உடம்பு சரியில்லைன்னா கூட, அவன் சாப்பாட்டு விஷயத்துல அப்படி சாப்பிடுவான். எடுத்து கையில ஊட்டி விட்டோன்னா, எவ்வளோ சாப்பாடுனாலும் சாப்பிடுவான். அவனுக்காகவே நான் இங்கேருந்து டெய்லி அப் அண்ட் டவுன் 50 கிலோமீட்டர் நான் பல்லடம் போயிட்டு, போயிட்டு வந்துட்டுருந்தேன். டெய்லி போய் அவனுக்கு சாப்பாடு குடுத்துட்டு, நான் ஆனந்தி அக்கா வீட்ல இருந்துட்டு, மறுபடியும் சாயங்காலம் போய் அவனுக்கு சாப்பாடெல்லாம் குடுத்துட்டு, நான் அப்படி தான் வந்துகிட்டு இருந்தேன். ஆனந்தி அக்கா கூட சத்தம் போடுவாங்க. நான் பார்த்துக்க மாட்டேனா, நீ ஏன் புள்ள டெய்லி அலையிற அப்படிம்பாங்க. ஆனா, இன்னைக்கு அவன் இறந்துட்டான். 8 மணிக்கு செய்தி வந்துச்சு. எனக்கு தெரியும் அவன் இறந்துருவான்னு. எனக்கு காலையில 5:30 மணிலேருந்தே தூக்கம் இல்ல. மனசெல்லாம் உளப்பலா இருந்துச்சு. அவன் இறந்துருவான். சென்னையிலேருந்து நேத்து ஒரு அம்மா வீடியோ பார்த்துட்டு அவனுக்கு மெடிசன்லாம் அனுப்பி விட்றேன்னு சொன்னாங்க. அவன ஹாஸ்பிட்டல்ல விட வீட்ல வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சப்போர்ட் பண்றேன்னு நெறைய பேர் கருணைக்கு முன் வந்தாங்க. பட் அவன் அடுத்த நாள் இல்ல. ஆனா, அந்த மெடிசன் இன்னைக்கு 3 மணிக்கு வந்துருச்சு. அவன் இல்ல. இனி வர்ற டாக்குகளுக்கு அத பயன்படுத்திக்கலான்ட்டு வச்சுட்டேங்க. என்கிட்ட அப்படி சாப்பிடுவான். இருந்தாலும் இவங்கலாம் பசியோட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அவன அடக்கம் பண்றதுக்கு அவனுக்கு எல்லாமே எடுத்து குடுத்துட்டு, மத்த கொண்டு போன சாப்பாடு ஏன்னா நான் காலையில 8 மணிக்கே செஞ்சுட்டேன். அவன் இறந்துட்டாங்கிற நியூஸ் எனக்கு 8:30க்கு தான் வந்துச்சு. இவன பார்க்கறதுக்காக இன்னைக்கு நான் சீக்கிரமாவே சாப்பாடு செஞ்சுட்டு, அவனுக்கு ஈரல் வேக வச்சு, அந்த சூப்பு போட்டு கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க. அவன் இறந்துட்டான்ற நியூஸ் கேட்டோனே நான் வந்துட்டேன். என் பையனுக்கு ஒரு விஷ் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டேன். அவங்களும் என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு "பரவாயில்லம்மா, நீங்க போய் பாருங்க" அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு என் பையன் பிறந்த நாள் அதுவுமா ஒரு குழந்தைய நான் அடக்கம் பண்ணி குடுத்துட்டு வந்தேன். வர்ற வழியில பார்த்தீங்கன்னா, எனக்கு வீட்ல இன்னைக்கு இருக்க புடிக்கல. இந்த குட்டிகள் வேற 4 ஆண் குட்டிகள் சேலத்தில அடாப்ஷன் அப்படியே போற வழியில ஒவ்வொன்னா குடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால 4 ஆண் குட்டிகள எடுத்துக்கிட்டு வந்தேங்க. இந்த குட்டிகள் 2 நாளா என்கிட்ட இருந்துச்சு. நான் வச்சிருந்தேன் ஒரு இடத்துல சேஃப்டியா. அப்புறம் வர்ற வழியில ஈரோட்ல ரமேஷ்ன்னு ஒரு பிரதர் 2 ஆண் குட்டிங்க, வெள்ள குட்டிங்கள எடுத்துக்கிட்டாங்க. இவங்க நம்ம கோகிலா சிஸ்டர் குடுத்து விட்டது. அம்மாபாளையம், திருப்பூர் அம்மாபாளையத்துலேருந்து குடுத்த 5 குட்டிகள்ல 3 ஆண் குட்டி, 2 பெண் குட்டிங்க. அதில நம்ம மகுடஞ்சாவடியில ஒரு பையன் மௌலிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பையன், அவர் ஒரு ஆண் குட்டிய வாங்கிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு வீட்டுக்கு போனா கண்டிப்பா திருப்பூர் போனா மனசு கஷ்டமா இருக்கும். எனக்கு ஹாஸ்பிட்டல் போகாம இருக்க முடியாது. கண்டிப்பா கரணிய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகலைங்க. நேரா இளம்பிள்ளை வந்துட்டேன். எட்டுக்கோட்டமேடு வந்துட்டேன். இவங்களெல்லாம் பார்த்துட்டு இவங்க கூட கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். இவங்களும் என்னைய வரவேற்பெல்லாம் பயங்கரமா குடுத்து வரவேற்த்தாங்க.